ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான் தக்காளி பருப்பு கடையல். இது வந்து ஆந்திரா சைடில் ரொம்பவே ஃபேமஸ். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வந்து சைட் டிஷ்க்கு நல்ல காரமாக உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் இதெல்லாம் வச்சோம்னா ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த குக்கரில் ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட 2 பெரிய தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய். இந்த பருப்பு வேகிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப் கிட்ட தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். பருப்பு பாருங்கள் நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இதை லேசாக மசிச்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா மசிக்கணுன்னாலும் நீங்கள் மசிச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி கரைசல் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த புளி கரைசலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது வந்து கொதிக்கணும். ஒரு 3 நிமிஷம் கொதிச்சதுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த பருப்பை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். அடுத்து இதுக்கு தாளிப்பு போடணும். நான் ஃபுல்லாகவே நெய்யில் தான் தாளிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எண்ணெயிலையும் தாளிச்சிக்கலாம். நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 பல் பூண்டை வந்து நல்லா இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடோடையே வந்து ஒரு 1/4 டீஸ்பூனில் பாதி பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இது ரெண்டையும் சேர்த்த உடனேயே நம்ம தாளிப்பை வந்து பருப்பில் சேர்த்துடணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தாளிப்பு தான் இந்த பருப்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக முடிஞ்சால் கொஞ்சம் நெய் கடைசியில் சேர்த்திங்கன்னா கூட நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரொம்ப சுவையான தக்காளி பருப்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.